என்ன கீழே அங்க சிரிப்பு சத்தம் அதிகமா இருக்குல்ல? இன்னைக்கு கண்ணம்மாவும் பாரதி மாமாவும் சினிமாக்கு போறாங்க. ஆக்சுவலா அகிலன் தான் 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்தாரு. எனக்கு வயிற்று வலி இருந்ததுனால என்னால படத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னேன். அவரு டிக்கெட்டை தூக்கி கண்ணம்மா கிட்ட கொடுத்துட்டாரு. அவங்க அந்த டிக்கெட்டை வச்சுக்கிட்டு அப்படியே ஆடுறாங்க. சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குல்ல? சொன்னா என்ன நினைச்சுக்குவீங்கன்னு தெரியாது. சத்தம் கொஞ்சம் தகுதிக்கு மீறியும் இருக்கு. இதுல நான் நினைச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? உண்மையை சொன்னா நான் கோச்சிக்க மாட்டேன். தகுதிக்கு மீறின சத்தங்கிறது உண்மைதான். அத்தை உட்காருங்க. இன்னும் ஃபேஸ்ல ட்ரையே ஆகல. உட்காருங்க, இனிமே தான் கொஞ்சம் வேலை இருக்கு. இப்போ எங்க அம்மா பாட்டி எல்லாம் என்ன பார்க்க வரேன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம், கண்ணம்மா சினிமாவுக்கு போறா, அதுவும் முதலா பாரதி மாமா கூட போறா. இப்போ நீங்க வந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. அவங்க சினிமாவுக்கு போற பிளானே கெட்டு போயிடும்னு சொன்னேன். அதுவும் இப்போ நீங்க கிளம்புனீங்கன்னா மதியம் சாப்பாட்டுக்கு வர மாதிரி இருக்கும். அந்த நேரம் தான் அவ கிளம்புவா. அப்புறம் உங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியாத மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டேன் அத்தை. அஞ்சலி, அவங்கள வர சொல்லு. அத்தை அவங்க வந்தா விருந்து கொடுப்போம். கண்ணம்மாவையும் அறிவையும் 2 பேரையுமே சமைக்க சொல்லுவோம். அத்தை அவங்க சமையல்ல உட்கார்ந்தாங்கன்னா அவ சினிமாவுக்கு போக முடியாதே. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? ஓகே அத்தை, நீங்களே அப்படி வந்தீங்கன்னா நானும் அப்படியே வந்துடுறேன். உடனே எங்க அம்மா அப்பாவை வர சொல்லிடுறேன். குடும்பத்தோட எல்லாரையும் வர சொல்லு. என்ன? ஆனா ஒரே ஒரு சினிமா தானே, பார்த்துட்டு போட்டோன்னு விட்டுறலாமே. ஏன் விடணும்? உடனே நான் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன். கண்ணம்மா, இது என்ன கோலம்? முதல்ல பாரதி மாமா கூட சினிமாக்கு போறேன்ல, அவர் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா போனோம்ல. அழகுன்றது மனசுதான் கண்ணம்மா. அப்படி பார்த்தா நீ ஒரு அழகு சுந்தரி. நீ என்ன ட்ரெஸ் போட்டாலும் அது நல்லாதான் இருக்கும். அதெல்லாம் சும்மா அறிவு. நமக்கு நாமளே சொல்லிக்கிற சமாதானம். வீட்டை விட்டு கிளம்புற வரைக்கும் நமக்கு என்ன குறைச்சல்னு தான் இருக்கும். ஆனா 4 பேரை பாக்குறப்ப நமக்கே தெரியாம என் மனசு கூட்டுக்குள்ள ஒடுங்குற நத்த மாதிரி உள்ள போயிடும். இந்த லைலாவை தெரியுமா உனக்கு? தெரியும். லைலாவையும் தெரியும், அவ சொன்ன வார்த்தையும் தெரியும். எங்க சொல்லு பாப்போம். இந்த லைலா ஒரு பேரழகி. இவளோட உண்மையான அழக தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கயா சிங் கண்கள் வழியா பாக்கணும்னு சொல்லுவா. அதேதான் கண்ணம்மா, உன்னோட அழக பாக்கணும்னா பாரதியோட கண்ணால பாக்கணும். சரி கண்ணம்மா, நீ ஒண்ணு பண்ணு. இருக்கிற எல்லா புடவையும் எடுத்து போடு. அதுல இருந்து ஒரு நல்ல புடவை எடுக்கலாம். அறிவு, எல்லாத்தையும் தான் எடுத்து போட்டுட்டானே, இவ்வளவுதான். இவ்வளவுதானா? டூ பேட் கண்ணம்மா. உன் வீட்டுக்காரங்க குளிச்சிட்டு இருக்காரு. குளிச்சிட்டு இருக்கானா? டேய் பாரதி, வெளியில வாடா. டேய் பாரதி. அறிவு, என்ன பண்ண போற? கதவை தட்டி வெளியில கூப்பிட போறேன். இவ்ளோ கம்மியா உனக்கு புடவை இருக்கு, இத கூட அவன் தெரிஞ்சுக்கலனா என்ன குடுத்தனம் பண்றான்? டேய் பாரதி. என்ன? டேய் என்னடா இதெல்லாம்? என்னடா இதெல்லாம்? புடவை அது உங்களுக்கு தெரியாதா? இன்னும் கல்யாணம் ஆகாத நானே பீரோ நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கேன். இவள பாரு,
இவ இவ்ளோ கலெக்ஷன் தான் வச்சிருக்கா. இதெல்லாம் கவனிக்க மாட்டியா நீ? என்ன டாக்டரோ நீ? அவளை கேளு, எத்தனை வாட்டி பர்ச்சேஸ் கூப்பிட்டுருப்பேன்னு கேளு. நான் எங்க மாமா போறேன், வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு இந்த புடவையே போதாதா, இதுவே அதிகம், அப்படி ஒரு தடவையும் சொல்றா. நீயே கேளு. ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். அது சரிதானேன்னு கேளு அறிவு. அது சரியா தப்பான்னு யார் முடிவு பண்றது, நீ கேளு. கல்யாணம் ஆன இவ்வளவு நாள்ல இப்பதான் வெளிய போறோம். இதுக்கு பீரோ நிறைய புடவை எடுத்து வைப்பாங்களா? அது வேஸ்ட் தானேன்னு கேளு அறிவு. அவ வேஸ்ட் தானேன்னு கேப்பா. ஆனா புடவை கம்மியா இருக்கிறத பார்த்துட்டு சில வீணா போனதுங்க என்ன கார்னர் பண்றப்ப அது எனக்கு அவமானமா இருக்குமா இல்லையா, நீயே கேளு. டேய் நிறுத்துங்கடா. ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ சண்டை குழங்க மாதிரி நடுவுல என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்கிற ரூமுக்குள்ள வந்து அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. இது கரெக்டான கேளு கண்ணம்மா. டேய் ரெண்டு பேர் சேர்ந்து என்ன ஓட்டுறீங்களா? நான் புடவை எடுத்து தரேன், அதை கட்டிட்டு தான் நீ சினிமாக்கு போகணும். வரும்போது ஒரு 5 புடவையாவது எடுத்துட்டு வரணும். ஹலோ, ஏய் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல கிளம்பு. நாங்க ரொம்ப டேய் நான் புடவை செலக்ட் பண்றதுதான் சீனே. அதான் நான் பாத்துக்கிறேன்டல்ல, முதல்ல நீ கிளம்பு போ. ஏய் சரி 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 நான் போறேன். சரிடா இருடா. கண்ணம்மா. ஓ ஆ ஆ ஆ. மாமா, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஏய் கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணம்மா இப்படி பண்ணாத. டேய் என்னடா பல்பா? அடிங்க போறியா இல்லையா? போ. கண்ணம்மா ஒரு தடவை இப்படிதான் பண்ற, நெக்ஸ்ட் டைம் விட மாட்டேன். ஆ வாங்க வாங்க போலாம். வாங்க பாத்து வாங்க. வாங்க. போங்க. வாடா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். இப்படி ஒரு வரவேற்பையும் அழைப்பையும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்பா, அம்மா, நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கம்மா. மாமா நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அம்மா, நீங்களே கூப்பிட்டு இப்படி ஒரு உபச்சாரம் பண்றீங்கன்னா எங்க வீட்டு புள்ள இங்க நல்ல வாழ்க்கை வாழுதுன்னு அர்த்தம். அதுக்கு கோடி நன்றிகள் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன்மா. இதுல என்ன இருக்கு? இப்பதான் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோமே. என்ன சம்மந்திமா? சம்மந்தி அம்மாவா? என்ன கண்ணம்மா திடுதிப்புன்னு உங்க கூட்டம் வந்திருக்கு? அது கூட எங்க சித்தியும் குஜாலா பேசிட்டு இருக்கு. எங்கேயோ உதைக்குதே. அஞ்சலியை பார்க்க வந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளை கூட்டிட்டு வந்து விட்டதுல இருந்து அவங்க வரவே இல்லைல்ல. எல்லாத்தையும் நம்புற, அதான் இப்படி கஷ்டப்படுற. இங்க ஒரு வில்லங்கம் இருக்கு கண்ணம்மா. எனக்கு என்னமோ இன்னைக்கு நீ சினிமாக்கு போக மாட்டேன்னு தோணுது. எங்க சித்தி இப்படி சிக்கனமா சிரிச்சாங்கன்னா அவங்க தான் யாருன்னு காட்டுறாங்கன்னு அர்த்தம். சில்லறைய செதற விட்ட மாதிரி கொஞ்சம் விஸ்தாரமா சிரிச்சாங்கன்னா எதிரில இருக்கிறவங்க கிட்ட எது எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம். அங்க பாரு, உங்க குடும்பத்தார்கிட்ட விஸ்தாரமா சிரிச்சிட்டு இருக்காங்க எங்க சித்தி. எங்க வீட்டு ஆளுங்களோட அத்தை சிரிச்சு பேசிட்டு இருக்கிறது நல்லதானே இருக்கு. நான் சினிமாக்கு போலன்னா கூட பரவாயில்ல, இவங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்களே, இதுவே ஒரு சினிமா மாதிரி தானே இருக்கு. அதுல ஒரு சிரிப்பு எனக்கான சிரிப்பு. இங்க நடக்கிற கூத்துல நான் எங்க? புரியலையா அறிவு? அதெல்லாம் உனக்கு புரியாது, அது கிடக்கட்டும் விடு. நம்ம முதல்ல கீழே போலாம் வா. அப்போதான் சித்தி வச்சிருக்கிறது ஆட்டம் பாமா இல்ல கையெறி குண்டான்னு தெரியும். வா போலாம். கண்ணம்மா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்பா. என்னம்மா பூவெல்லாம் வச்சு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, வெளியில கிளம்புறியாம்மா? ஆமாப்பா, பாரதி மாமாவும் நானும் சினிமாக்கு போறோம். சந்தோஷம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.
சித்தி இவங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? ஆ, இப்போதைக்கு லெமன் ஜூஸ் கொடு. ம். அப்படியே மத்தியானம் லஞ்சும் ரெடி பண்ணிடு. இன்னைக்கு அவங்களுக்கு நாம ஒரு விருந்து கொடுக்கறோம். விருந்தா? லஞ்சா சித்தி? இப்பவே டைம் 12. 2 மணி நேரத்துல சாப்பாடு ரெடி பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் அது விருந்தா இருக்காது. விருந்தெல்லாம் வேணாம் அண்ணி, இருக்கிறத கொடுங்க, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். ஆமா சித்தி. அறிவு, இந்த வீட்ல வேலை செய்யறதுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு டிஷ் பண்ணாலும் அழகான ஒரு விருந்தை ரெடி பண்ணிடலாமே. இத பாரு, சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்லம்மா, அதெல்லாம் பரவாயில்ல. எத்தனை மணிக்கு ரெடி ஆனாலும் நாங்க இருந்து சாப்பிட்டு போறோம். அறிவு, பன்னீருக்கு ஃபோன் பண்ணி வஞ்சரமும் எறாவும் கொண்டு வர சொல்லு. நம்ம மல்லிகாவை அனுப்பி மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லு. மட்டன் பிரியாணி செய், சிக்கன் 65 செய். நீ ரொம்ப அழகா செய்வியேமா. பண்ணிடலாம் சித்தி. ஆமா, நம்ம வீட்ல இந்த தந்தூரி அடுப்பு இருக்குல்ல? இருக்கு சித்தி, சார்கோல் தந்தூரி. கரெக்ட். அதையும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடுமா. மட்டன் சுக்கா பண்ணு, பிரான் ஃப்ரை பண்ணி வச்சிடு, வஞ்சரமும் ஃப்ரை, ஒயிட் ரைஸ், ரசம், இது எல்லாத்தையும் நீ ரெடி பண்ணிடனே. அப்படியே ஒரு ஸ்வீட்டும் பண்ணிடலாம் சித்தி. ரைத்தா, கத்திரிக்காய் மிளகு கறி எல்லாமே ரெடி பண்ணணும்ல. அறிவு, இன்னைக்கு அப்ப அமர்க்கலமான விருந்து இருக்குன்னு சொல்லு. ஆமா ஆமா. கண்ணம்மா சமையல்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அதுவும் அப்பா சாப்பிடுறாருன்னா அக்கா இன்னும் அப்படியே சந்தோஷமா சமைப்பா. என்ன செஞ்சிருவல்ல? அதுக்கு என்ன, ஏதோ ரெடி பண்ணிடுறேன். ஏம்மா சினிமாவுக்கு போறேன்னு சொன்னியேம்மா? இன்னொரு நாள் போனா போச்சுப்பா. வீட்ல இவ்ளோ கெஸ்ட் வச்சுக்கிட்டு சினிமா என்ன வேண்டியிருக்கு? சினிமா நீங்க பேசிட்டு இருங்கப்பா, நான் போய் சமையல் ரெடி பண்றேன். சரிம்மா. மல்லிகாக்கா, எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு பாய் கடைக்கு போய் 2 கிலோ மட்டனு கொஞ்சம் அளவான துண்டா வெட்ட சொல்லுங்க. மட்டன் சுக்காக்குன்னு சொல்லுங்க, கரெக்டா கட் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் வேறம்மா? ஒரு 5 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. தந்தூரி சிக்கனுக்கு ஒரு 4 முழு கோழி உரிச்சு வாங்கிட்டு வாங்க. சரிங்கம்மா. அறிவு, நீ ஒண்ணு பண்ணு, நீ எல்லாருக்கும் லெமன் ஜூஸ் கொண்டு போ. நான் பிரியாணிக்கான ஏற்பாடு எல்லாம் பண்றேன். பிரியாணி அடுப்புல ஏத்தி இறக்கிறதுக்குள்ள மத்த எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம். அதான் டாஸ்க். ஏய், என்ன விளையாடுறியா? அவங்க 3 மணி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்றாங்க. நம்ம சீக்கிரம் முடிச்சிடணும். நீ பன்னீர் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி வஞ்சரமும் இறாலும் கொண்டு வர சொல்லு. இறால உரிச்சு கொண்டு வர சொல்லு. அப்படியே உன சட்டிக்குள்ள போட்டு பிரியாணி பண்ணிடுவேன். விளையாடாத அறிவு, கடகடன் செஞ்சா கரெக்டா 2 மணிக்குள்ள சாப்பாடு செஞ்சிடலாம். இப்ப நம்ம சமைக்கவும் போறது இல்ல, விருந்தும் இல்ல. நீ சினிமாக்கு போற, நான் ரசமும் பருப்பு வச்சு சிக்கனை பொரிச்சு கொடுக்கறேன், அவ்வளவுதான். இப்ப நான் போக வேண்டாம் அறிவு. ஏய், என்ன பார்வை உனக்கு? நான் தண்ணி குடிக்க வந்தேன். தண்ணி இவ்ளோ நேரம் குடிப்பியா? என்ன ஒட்டு கேக்குறியா? இல்லையே, நான் ஏன் ஒட்டு கேட்கணும்? இங்க நாங்க என்ன பேசுறோம்னு கேட்டு வந்து சொல்ல சொன்னால அஞ்சலி. இத பாரு, இங்க கேட்டு போய் அங்க சொல்ற வேலை வச்சுக்கிட்டனா இந்த கணத்துல ஒரு அரை, அந்த கணத்துல ஒரு அரை, அவ்வளவுதான். அறிவு, போ போன்னு சொல்றல்ல. அக்கா இங்க பாருங்க, 2 கிலோ சிக்கன் வாங்கினா போதும். நீங்க கிளம்புங்க சீக்கிரம். சரிங்கம்மா. அறிவு, அத்தை பண்ண சொன்ன ஐட்டம் எல்லாம் பண்ண வேண்டாமா? இன்னைக்கு விருந்தே கிடையாது. நான் ரசமும் பருப்பு வச்சு ஒரு சாப்பாடு தருவேன்.
அதுதான் அவங்க சாப்பிடணும். ஐயோ நீ எதுவும் சொல்லாம சினிமாக்கு கிளம்புற வழிய பாரு. இல்ல அறிவு வேண்டாம். இன்னைக்கு அத்தை சொன்ன மாதிரி நடந்துப்போம். நாளைக்கு பாரதி மாமா கிட்ட சொல்லி சினிமாக்கு போய்க்கலாம். ஆ? படத்தை இன்னைக்கே பார்க்கணுமா என்ன? ஏய் கண்ணம்மா, அவங்க உன்னை சினிமாக்கு போக விடாம பண்றதுக்காக தான் வேணும்னே பண்றாங்க. அது உனக்கு புரியுதா இல்லையா? அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது கண்ணம்மா. அப்படியே இருக்கட்டும் அறிவு, அவங்களே ஜெயிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு நீ என்ன சமாதானம் சொன்னாலும் நான் அடங்க போறது இல்ல. பிரியாணி இல்லனா இல்லதான். அறிவு, இது தேவையில்லாத ஈகோ. வந்திருக்கிறது யாரு? என் அப்பா, என் சித்தி, என் பாட்டி. சொன்னா கேளு. இந்த மாதிரி பண்றவங்கள தோக்கடிச்சாதான் மறுபடியும் இந்த மாதிரி சீப்பான பிளான் பண்ண மாட்டாங்க. ஐயோ. இரு, முதல்ல இந்த விஷயத்த பாரதி கிட்ட சொல்றேன். ஜீபூம்பாறைக்கு வரவும். என்னடி இது? அது பாரதி மாமா என்ன ரூமுக்கு கூப்பிடுறாரு. அது என்ன ஜீபூம்பா ரூமு? அது ஏதாவது பிரச்சனையோட இருந்தா அந்த ரூமுக்கு போனா பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். அதான் அதுக்கு பேரு ஜீபூம்பா ரூம். அவனுக்கு சாப்பாடு மேட்டர் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே அவன் பாத்துப்பான். நீ போ. மாமா கூப்பிட்டீங்களா? ஒரு சின்ன திருத்தம். சும்மாலாம் கூப்பிடல, ஜீபூம்பா ரூம்குள்ள வான்னு கூப்பிட்டேன். ஐயோ, கீழே என்ன நடக்குதுன்னே தெரியாம ஹாயா படுத்துட்டு இருக்கீங்க. நம்ம சினிமா ப்ரோக்ராம் கேன்சல் தெரியுமா? ஓ அப்படியா? தெரியலையே. சும்மா விளையாடாதீங்க மாமா. எங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வீட்ல இன்னைக்கு மதியம் விருந்து. உங்க வீட்ல இருந்து வந்திருக்காங்களா இல்ல அஞ்சலி வீட்ல இருந்து வந்திருக்காங்களா? ரெண்டும் ஒண்ணுதானே மாமா. ம், அஞ்சலி வீட்ல இருந்தா வந்திருக்காங்க. எங்க அப்பா வந்திருக்காரு. அப்படி சொல்லு. சரி, மேல. இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே விருந்து கொடுக்கணுமா. அத்தையே மெனு சொல்லிருக்காங்க. ஒண்ணு விடாம பண்ணணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்படி என்ன மெனு? எங்க சொல்லு பாப்போம். மாமா விளையாடாதீங்க மாமா. இன்னும் 2 மணி நேரத்துல சமைக்கணும். விளையாடுறதுக்கு டைம் இல்ல. ஏய் கண்ணம்மா, சொல்லுங்க மாமா. மெனு என்னன்னு சொல்லிட்டு போ. ஐயோ, சிக்கன் பிரியாணி பண்ணணுமா? சிக்கன் பிரியாணி ஓகே. வேற? அப்புறம் தந்தூரி. அதுவும் அது சார்கோல் தந்தூரி சிக்கனா. சார்கோல் தந்தூரி சிக்கன் ஓகே. அப்புறம் சூப்பர். இவ்ளோத்தையும் நான் 2 மணி நேரத்துல செஞ்சுட்டு சினிமாக்கு போறதெல்லாம் சாத்தியமே இல்ல. இதெல்லாம் அசல்ட் மேட்ரு. கண்ணம்மாக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? உங்களை நம்பாம நான் வேற யாரை நம்ப போறேன்? நான் பாரதி மாமா. இது என்ன ரூம்? இது ஜீபூம்பா ரூம். சோ இந்த ரூம் எது கேட்டாலும் தரும், தெரியும்ல? கண்ண மூடி தியானம் பண்ணி கேட்கலாமா? என்ன நம்பு கண்ணம்மா. இந்த ஜீபூம்பா ரூம் எல்லாம் தரும். தரும் மாமா. ஆனா இதெல்லாம் ரெடி பண்ணலனா அத்தை கோச்சுப்பாங்க. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். நைட்டு டின்னருக்கு தியானம் பண்ணி சாப்பிடலாம். இப்ப டைம் இல்ல, சமையல் செய்யணும். என்ன விட்டுருங்க மாமா. மாமாவை நம்புறேன்னா எந்த கேள்வியும் கேட்காம தியானத்துல உட்காரு. மாமா வேலை இருக்கு மாமா. உட்காரு கண்ணம்மான்ற. கண்ண மூடு. மாமா இன்னைக்கு வீட்லயே செஞ்சிடலாம். டின்னருக்கு வேணா. ஏய், எதுவும் பேசக்கூடாது. தியானம் பண்ணும்போது தியானம் தான் பண்ணணும். கண்ண மூடு. மூடு. இப்போ அந்த ஐட்டத்தெல்லாம் மனசுல நினைச்சுக்கோ. அப்படியே ஒண்ணு சொல்லு. ஓகே? எங்க ஸ்டார்ட் ஃப்ரம் த 1. எங்க அஞ்சலி உங்களுக்கு பிடிக்குன்னு தெரியும். ஆனா இவ்வளவு நெருக்கமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. அது எப்படி பிடிக்காம போகும்? அச்சில வார்த்த மாதிரி மாமியார போல மருமக வாய்க்கிறது லேசுப்பட்ட காரியமா? உண்மையிலேயே இவ என்ன மாதிரி குணமா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் மனசுல என்ன இருக்கோ அத இவ சொல்றா. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு. இவ ஒரு
சின்ன சௌந்தர்யா. நீ ஒரு கைராசிக்காரி அஞ்சலி. வந்த 4வது நாள்லயே மாமியார்கிட்ட இருந்து இப்படி ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டியே. மட்டன் சிக்கன்லாம் இப்பதான் போகுது போல. மீன் வேற வந்துருச்சா இல்லையான்னு தெரியல. இவங்க என்னைக்கு சமைச்சு முடிப்பாங்க? ஐயோ அம்மா, உனக்கு ஆட்டமே புரியலையா? இது விருந்துக்கான ஏற்பாடே இல்ல. உன் மாப்பிள்ள சினிமாக்கு போறதுக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்தாரு. எனக்கு வயித்து வலியா இருந்தது, அதனால என்னால போக முடியல. அவரு டிக்கெட்டை கிழிச்சு போட்டிருக்கலாம், ஆனா அவர் அப்படி செய்யாம கண்ணம்மா கையில போய் கொடுத்துட்டாரு. அவளும் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நானும் பாரதி மாமாவும் சினிமாவுக்கு போறோன்னு கொட்டு அடிச்சிட்டு இருந்தா. அவ அடிச்ச கொட்டு எங்க அத்தைக்கு கேட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. கரெக்ட் தானே அத்தை?